இங்க பாருங்க, வெளிய கிளைமேட்டும், அந்த இடத்துக்கும் அப்படியே பச்சை பசேல் எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, நான் இன்னைக்கு கார் ரவுண்டு தான் என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க. கார்ல ஜாலியா நான் ஜும்பலக்கா, ஜும்பலக்கா, ஜும்பல ஜும்பாலே, ஜும்பாலே, ஜும்பாலே அப்படின்னு பாட்ட கேட்டுட்டு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு போனா, என்ன அது க்ரூமிங் பண்றதுக்கா? குளிக்க வைக்கிறதுக்கா? ஆமா, ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ரொம்ப அழுக்கு பயலாயிட்ட. அப்புறம் நகம் வெட்ட காட்டிக்கிற. ஆனா, கால் கிட்ட இருக்க முடியெல்லாம் வெட்ட காட்டிக்கிற. காட்ட மாட்டிக்கிற. அதனால நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணி உன்னை குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, அதனால தான் சரி நம்ம இங்கே ரெகுலராக வரதா, அதனால ஓகே நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். அவங்களும் எப்படி என்னெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பேக்கில் போட்டு அப்புறம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி, உடனே எங்கள் மம்மி டாடிக்கு ஆர்வம் தாங்கல. நான் எப்படி இருப்பேன், அழகா இருப்பேனோ, வெள்ளை ஆயிட்டேனோ, குளிச்சுட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு பேக்கை ஓப்பன் பண்ணாங்க. நான் உத்தா போகணும்னு எந்திரிச்சு பார்த்தேன். எப்படி ஜம்முன்னு இருக்கேன், நான் குளிச்சுட்டு வாசமாக இருப்பேன். இந்த ரூம் ஃப்ரெஷ்னரே தேவையில்ல, ஜம்முன்னு இருப்பேன். திருப்பி அப்படியே ஜாலியாக காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். டேடி, இனிமே நீங்களே என்னை குளிக்க வச்சுருங்க வழக்கம் போல். நான் எல்லாத்தையுமே அவங்க கோஆப்ரேட் பண்ணுறேன். பொய் சொல்லிடலாம், என்ன மாதிரி ரவுண்டெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, நேர்மையாக இருந்தேன்.